Hello students, welcome to Kishore Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025ல் உள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 5ல் உள்ள 16th சம் பாருங்கள். 3 mark question. Write the largest 6-digit number and put commas in the Indian and the international systems. என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர், லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் எழுதணும். அதில் இந்தியன் சிஸ்டம்லையும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லையும் நம்ம கமா போடணும். அவ்வளோதான் அந்த சம். ஈஸியான சம், 3 mark question. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியும், 1-digit நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 1 2 3. இதிலே லார்ஜஸ்ட் என்ன தான் இருக்கும்? 9 தான் இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட்னாலே நீங்கள் 9 தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனால் 6-digit நம்பர், அப்போ 9-ஐ 6 times போடணும், அவ்வளோதான். ஒன் 2 3 4 5 6 எத்தனை டிஜிட் கொடுக்குறாங்களோ அத்தனை டிஜிட்டில் நீங்கள் 9 போட்டால் போதும். அப்போ 6 digit கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். இப்போ இந்தியன் சிஸ்டமில் எழுதுகிறோம். இந்தியன் சிஸ்டம்னால் லாஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு 3 digitக்கு அடுத்து ஒரு கமா போடணும். அப்போ 9 9 9, இந்த 3 digitக்கு அடுத்து ஒரு கமா, நெக்ஸ்ட்டு 2 நம்பருக்கு அடுத்து ஒரு கமா. இதுதான் உங்களுக்கு இந்தியன் சிஸ்டம். லாஸ்ட்லேருந்து 3 digitக்கு அடுத்து ஒரு கமா, 2 digitக்கு அடுத்து கமா, அப்படி 2 2வாக நீங்கள் போடணும். இதில் லாஸ்ட்டு 1 தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி 6 digitல எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படி கமா போடணும்? அதில் லாஸ்ட்லேருந்து 3 அடுத்து 2 2வாக கமா போடணும். இதில் ஃபஸ்ட்டு 3 நெக்ஸ்ட்டும் 3 தான். இப்போ இதுக்கு அடுத்து நம்பர் இல்லாததுனால அப்படி விட்டுறலாம். இதில் 3 நெக்ஸ்ட்டு 3 அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ இதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அவ்வளோதான் இந்த 2 சம். இது எழுதுனா உங்களுக்கு 3 mark. இது உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னா, எக்ஸசைஸ் 1.1ல் சம் 6. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.